சாஃப்ட்வேர் ஜீனியஸ், ஃபாதர் ஆஃப் சைபர் செக்யூரிட்டி, இதில் தேடப்படும் குற்றவாளி. முன்னாடியே நடக்க போகிறத நினச்சி ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்த ஒரு முன்னோடியாக இதில் தலகணம் பிடிச்ச கொலகாரன். Let's dive into the world of John McAfee, McAfee Antivirus-ஓட founder and creator. Let's fasten our seatbelts and welcome to first ever video of GC Speaks. இங்கிலாண்டில் பிறந்த ஜான் மேக்கஃபி ஓட சின்ன வயசு நம்ம நினைக்கிற மாதிரி ஈஸியான வாழ்க்கை கிடையாது. அவருக்கு அப்யூசிவ் அப்பா அண்ட் அவர் ஒரு குடிகாரர். டெய்லி குடிச்சிட்டு வந்து அடிக்கிறது ஜான் மேக்கஃபியும் அவங்க அம்மாவையும். நம்ம இப்படியே செத்துறக்கூடாதுன்னு நினச்சி அவங்க அப்பா செத்ததுக்கப்புறம் அவர் சூசைட் பண்ணி இறந்ததுக்கப்புறம் அமெரிக்கா போகிறாரு. மேத்தமெட்டிக்ஸில் ஒரு டிகிரி வாங்குறாரு. மேத்தமெட்டிக்ஸை டிகிரி வாங்கின ஜான் 1980s சாஃப்ட்வேர் எழுத ஆரம்பிக்கிறாரு. என்னடா மேத்தமெட்டிக்ஸ், அப்புறம் ஏன் சாஃப்ட்வேர் எழுதுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1980s வாஸ் அ கோல்டன் பீரியட் ஃபார் பர்சனல் கம்ப்யூட்டர்ஸ் இன் அமெரிக்கா. ஏன்னா அப்போ தான் பர்சனல் கம்ப்யூட்டர்ஸோட வியாபாரம் அமெரிக்காவோட ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் சேர்ந்துச்சு. ஆப்பிள் மைக்ரோசாஃப்டும் போட்டு அடிச்சுக்கிட்ட சண்டேல எல்லா வீட்டுக்கும் சீப்பாகவும் ஈஸியாகவும் கம்ப்யூட்டர்ஸ் போக ஆரம்பிச்சது. வித் எவ்ரி டெக்னாலஜி தேர் இஸ் ஆல்வேஸ் அ ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி பர்சனல் கம்ப்யூட்டர்ஸ்க்கு வைரஸ் நிறைய வர ஆரம்பிச்சது. அப்போ தான் 1987 ஜான் மேக்கஃபி ஆன்டிவைரஸை ரிலீஸ் பண்ணுறாரு. என்னடா ஆன்டிவைரஸ் தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுதான் வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் கமர்ஷியலி சோல்ட் ஆன்டிவைரஸ். மேக்கஃபி அண்ட் அசோசியேட்ஸுங்கிற ஒரு கம்பெனியும் ஓவர் நைட்டில் ஹிட் ஆயிடுச்சு. ஓவர் நைட்டு கம்பெனியும் சக்ஸஸ் ஆகிடுச்சு. இப்போ என்னன்னு பார்க்கும்போது அவரோட நெட்ஒர்த் ஒரு $100 million வந்தோன்னே ஜான் மேக்கஃபி அவரோட ஷேர்ஸை கம்பெனியிலிருந்து விற்றுட்டு 1994 கம்பெனியை விட்டு வெளியே வராரு. ஓகே, ஸ்மூத் செய்திங்காக தானே போயிட்டுருக்கு. இப்போ என்ன பிரச்சனை இந்த வாழ்க்கையில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடுத்து நடக்கிறது தான் பெரிய பிரச்சனை. ஏன்னா அவர் பெலிஸுங்கிற ஒரு ஊருக்கு போகிறாரு. அங்கே தான் எல்லாமே மாறுது. 1994 ஷேர்ஸ் தான் விற்று $100 million மல்டி மில்லியனியர் இவர் ஆனோன்னு இவர் ஒரு லாவிஷ் லைஃப் ஸ்டைல் வாழ்கிறாரு. பார்ட்டிஸ், விமன் அண்ட் லாட் ஆஃப் அலிகேஷன்ஸ் அகேன்ஸ்ட் ஹிம். அலிகேஷன்ஸ்னால் அவர் மேலே வச்ச குற்றச்சாட்டு. என்ன குற்றச்சாட்டு வச்சாங்க அப்படின்னா, அன்ரேஜ் விமன், நிறைய விமனோட இருக்கிறது, ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறது, அப்படியே நிறைய பேர்த்துக்கு காசு கொடுக்கறது அப்படின்ட்டு இவர் மேலே நிறைய அலிகேஷன்ஸ் இருந்துச்சு. இந்த அலிகேஷன்ஸ் எல்லாம் இருந்தாலும் ஜான் அவர் ஒரு ஹெர்பல் மெடிசன் கம்பெனி ஆரம்பிக்கணும்னு ஆரம்பித்தார். அதோடைய யோகா ரிட்ரீட்டுன்னு தான் நிறைய வச்சுருந்தார். அவர்கிட்ட நிறைய ஆசட்ஸ் இருந்தது. பட் 2007 ஃபைனான்ஷியல் கிரைசிஸ் வந்தோன்னே ஜான் கிட்ட இருந்த $100 million ஆல்மோஸ்ட் $4 million மாறிடுச்சு. ஆல்மோஸ்ட் $96 million he lost over a year. காசெல்லாம் கம்மியானோன்னு ஜானுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ தான் அவருக்கு ஒரு ஐடியா வருது. நம்ம ஒரு சென்ட்ரல் அமெரிக்கன் கண்ட்ரிக்கு போவோம், அங்கே காஸ்ட்டு சீப்பாக இருக்கும், $4 million இருந்தால் நம்ம ராஜா மாதிரி வாழலாம் அப்படின்னு நினச்சிட்டு பெலிஸுங்கிற நாட்டுக்கு இவர் மூவ் ஆகுறாரு. பெலிஸ்னு சொல்கிற கண்ட்ரி ஒரு டெவலப்பிங் சென்ட்ரல் அமெரிக்கன் கண்ட்ரி. இந்த கண்ட்ரியில் நம்ம ஊர் மாதிரி தான் கரப்ட் காப்ஸ், கரப்ட் பாலிட்டிஷியன்ஸ்ன்னு இருக்கிறதுனால இங்கே ஜான் மேக்கஃபிக்கு இருக்க செல்வாக்குனால இவர் ஒரு ராஜா மாதிரி வாழ்கிறாரு. ஒரு ப்ரைவேட் காம்பவுண்ட், அந்த காம்பவுண்டுக்குன்னு இவர் ப்ரைவேட் ஆர்மியை ஹையர் பண்ணுறாரு. அந்த ப்ரைவேட் ஆர்மிக்கு கன்ஸ், வெப்பன்ஸ் எல்லாமே இருக்குது. அது கூடவே இவர்கிட்ட வாட்ச் டாக்ஸும் இருக்குது. அப்படின்னா அக்ரெசிவ் டாக்ஸ். அந்த அக்ரெசிவ் டாக்ஸ் கொலை கூட செய்யும். அப்படின்னு இவர் ராக்கிஸ் கேஜிஎஃப் மாதிரி அங்கே வாழ்ந்துட்டு இருக்காரு. சரி, நல்லதானப்பா வாழ்ந்துட்டு இருக்காரு, இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே தான் பெரிய பிரச்சனை. நான் முன்னாடி சொன்னதில்ல, ஒரு மனுஷனுக்கு தலகணம் பிடிச்ச மிருகமா அப்படின்னு. அதே மாதிரி தான் இவர் இந்த ஊருக்கு ப்ரைவேட் ஆர்மி கொஞ்சம் பவர் கைக்கு வந்தோடனே இவர் 6 மணிக்கு மேலே மக்களை யாரும் வெளியே போகக்கூடாது அப்படின்னு ஒரு ரூல் போடுறாரு. இவர் கவர்மெண்ட் கிடையாது, எலெக்டட் அஃபீஷியல் கிடையாது, ஆனாலும் ரூல் போடுறாரு. என்னடா ஒரு வெள்ளைக்காரன் நம்ம ஊருக்கு நம்மளே ரூல் பண்ணுறானே அப்படின்னு அந்த ஊரில் இருக்க மக்களுக்கு ஒரே கடுப்பு தான்.
ஆனாலும் அவங்களால ஒன்றும் பண்ண முடியல. இங்கே தான் பெரிய பிரச்சனையாகுது. இவர் ஜான் இவரோட நாய்களை பீச்சில் இவர் வந்து ரவுண்ட்ஸுக்கு விட்றாரு ஈவினிங்ஸ் ஆச்சுன்னா. ஜானோட நெய்பர் பார்த்தீங்கன்னா கிரெகரி ஃபால்னு அமெரிக்காவிலேருந்து ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டு பீஸ்ஃபுல்லாக வாழணும்னு பெலிஸுக்கு வந்து ரிட்டையர்மெண்ட்டுக்கு வந்த ஒரு ஒரு மனுஷன் தான் கிரெகரி ஃபால். அவருக்கு ஒரு நாள் ரொம்ப கடுப்பாகுது இவர் நாய்ங்க பீச்சஸ் ஃப்ரீயாக ஓடுறத பார்த்து. இப்போ கிரெகரி ஜான் கிட்ட கோவமா வந்து நீ உன் நாயை கட்டி வைக்காட்டி நான் உன் நாயை பாய்சன் வச்சு கொண்டுருவேன் அப்படின்னு மிரட்டுறாரு. ஜானுக்கு இருக்க தலகணம் பவர்னால நீ முடிஞ்சா தொட்டு பாருன்னு அவருக்கு சவால் விடுறாரு. அடுத்த நாளே யாரோ ஜானோட நாய்க்கு பாய்சன் வச்சு கொண்டுடுறாங்க. ஜானுக்கு செமையான கோபம். கிரெகரி ஃபால் தான் இந்த மாதிரி நாய்ங்களுக்கு பாய்சன் வச்சு கொண்டாருன்னு நினச்சிட்டு ரொம்ப கோவப்படுறாரு. கொஞ்ச நாளைக்கு அப்புறமே கிரெகரி ஃபால் மர்மமான விஷயத்த மண்டேல ஷூட் பண்ணி யாரோ கொண்டுடுறாங்க. இதுதான் சாக்குன்னு ஊரில் இருக்க எல்லாருமே ஜான் தான் கொன்னாருன்னு சொல்கிறாங்க. பெலிஸ் மக்கள் ஆல்ரெடி இவர் மேலே செம கடுப்பில் இருக்காங்க. பெலிஸ் போலீஸ்கிட்ட நிறைய ப்ரெஷர் போடுறாங்க. இவரை நீங்கள் விடவே கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஜான் தேடப்படும் குற்றவாளியாக மாறுகிறார். ஏதோ ஊரை அடக்கி ரூல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காரு, நமக்கும் காசு வருதுன்னு சும்மா இருந்த பெலிஸ் கவர்மெண்ட்டும் போலீஸும் இப்போ கொலை கேஸ் வந்தோடனே ஜான் அரெஸ்ட் பண்ண கிளம்பி வராங்க. ஜானுக்கு இன்ஃபர்மேஷன் தெரியுது. ஸோ ஜான் இங்கே தான் கிளவராக திங்க் பண்ணி ஒரு பிளான் ஒன்று போடுறாரு. ரோட் சைட் வியாபாரி மாதிரி வேஷத்தெல்லாம் போட்டுட்டு இவர் பெலிஸ்லேருந்து குவாட்டமாலாங்கிற ஒரு ஊருக்கு நடந்தே வியாபாரம் செஞ்சுட்டே போகிற மாதிரி ஆக்டிங் போட்டு பார்டர் பேட்ரோல்லேருந்து தப்பிச்சு அவர் குவாட்டமாலாக்கு எஸ்கேப் ஆயிடுறாரு. இந்த விஷயம் பெலிஸ் கவர்மெண்ட்டுக்கு தெரியாது. இப்போ வரைக்கும் ஜானை தேடிட்டு தான் இருந்தாங்க. பார்டர் கிராஸ் ஆன ஜான் சும்மா இல்லாமல் நான் தான் சொன்னேனே அகெயின் தலகணம்னு. அதனால் மீடியா ஒன்று கூப்பிட்டு வாய்ஸ் நியூஸ் இந்த சேனல் ஒன்று கூப்பிட்டு வா நான் இன்டர்வியூ கொடுக்குறேன், என்னை வந்து இந்த மாதிரி ஃப்ரேம் பண்ணுறாங்க, நான் கொலையே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து அந்த மீடியா குரூப்புக்கு இன்டர்வியூ கொடுக்குறாரு. இன்டர்வியூ கொடுத்தோன்னே அந்த மீடியா குரூப்பும் இவர் கூட எடுத்த ஃபோட்டோவை எடுத்து அவங்க வெப்சைட்டில் போடுறாங்க. பெலிஸ் கவர்மெண்ட்டும் என்னடா ஜான் ஃபோட்டோ வந்திருக்கே, அதுவும் இவ்வளோ துணிச்சதா நம்ம ஒரு கொலை பண்ணிட்டு ஒருத்தன் ஃபோட்டோ போடுறான் அப்படிங்கிறாங்க. அங்கே தான் அவங்களுக்கு ஒரு க்ளூ கிடைக்கிது. அந்த ஃபோட்டோ அப்லோட் பண்ண அந்த நியூஸ் ஏஜென்சி அந்த ஃபோட்டோவில் இருக்க மெட்டாடேட்டாவை எரேஸ் பண்ணாமல் இருந்ததுனால அதில் இருக்க ஜியோ டேகை வச்சு இப்போது ஜான் குவாட்டமாலாவில் தான் இருக்காரு அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சோன்னே பெலிஸ் கவர்மெண்ட் குவாட்டமாலா கவர்மெண்ட்டுக்கு கான்டாக்ட் பண்ணுறாங்க. எங்களுக்கு இவர் தேடப்படும் குற்றவாளி, எங்களை திருப்பி கொடுங்க அப்படின்னு கேட்டோன்னே ஜானுக்கு இந்த நியூஸ் தெரிஞ்சிருது. குவாட்டமாலன் கவர்மெண்ட்டும் கொடுத்துருவாங்கன்னு நினச்சிட்டு ஒரு ஃப்ரைடே ஆஃப்டர்நூன் கரெக்டாக குவாட்டமாலன் காப்ஸுக்கிட்ட இவர் இருக்கும்போதே இவர் நெஞ்சை பிடிச்சிட்டு எனக்கு ஹார்ட் அட்டாக்குன்னு படுத்துடுறாரு. ஐயையோ, அமெரிக்கன் சிட்டிசன் நம்ம பிரிசனில் ஹார்ட் அட்டாக்னால செத்துட்டான் அப்படின்னா என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால எக்ஸ்பெஷலி ஃப்ரைடே ஈவினிங் ஆனதுனால பெலிஸ் கவர்மெண்ட் வேலை செய்யலை. ஸோ அவங்க ஜானை திருப்பி அமெரிக்காவுக்கு அனுப்பி விடுறாங்க. இங்கே தான் ட்விஸ்ட்டு. அமெரிக்காவில் இறங்கணுன்னு ஜானுக்கு ஹார்ட் அட்டாக் சரியாயிருச்சு. இது எல்லாமே அவர் போட்ட வேஷம், கரெக்டாக பிளான் பண்ணி ஹார்ட் அட்டாக்குன்னு நடிச்சிருக்காரு. என்னமா யோசிச்சிருக்காரு பார்த்தீங்களா? எவ்ரி பிகினிங்ஸ் ஹாவ் எண்டிங்ஸ். ஆனால் சில எண்டிங்ஸ் ஹாப்பியாக இருக்காது. எஸ்பெஷலி யூஎஸ் கவர்மெண்ட்டை எதிர்த்தா டேக்ஸை எவேட் பண்ணான். இதுதான் ஜானுக்கு நடந்தது. குவாட்டமாலாவிலேருந்து டிப்போர்ட் ஆன ஜான் யூஎஸ்ஏக்கு வந்தோன்னே ஒன்றும் சும்மா இல்லை. அவர் நான் செல்ஃப் ப்ரொக்ளைம்டு கிரிப்டோ கரன்சி குருவாக மாறினார். அவர் நான் இந்த கிரிப்டோவை சொல்கிறேன், நீங்கள் தான் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லி மக்களை காசு போட வச்சார். அவரோட ஃபாலோவர்ஸும் கண்ணை மூடி போட்டோன்னே அந்த கிரிப்டோ கரன்சி காசு ஜாஸ்தியாச்சு. காசு ஜாஸ்தி ஆனோன்னே ஜான் என்ன பண்ணார், அவர் காசை விட்ரா பண்ணி ப்ராஃபிட் பார்த்துட்டாரு. மக்கள் காசு போச்சு. இதனால் எஸ்இசிக்கு இவர் மேலே செம கடுப்பு. எஸ்இசினா செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன். செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் எல்லா ஸ்டாக்ஸ் அண்ட் ட்ரேடிங்ஸையும் ஓவர்சீ பண்ணுறவங்க. இவங்க எதிர்த்து உங்களால் ஸ்டாக்ஸ் ஒன்றுமே பண்ண முடியாது. எஸ்இசி இவர் மேலே கடுப்பானோன்னு ஜானுக்கு யூஎஸ் கவர்மெண்ட் மேலே செம கடுப்பு. நான் தான் மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் முன்னாடியே டேக்ஸ் பே பண்ணியிருக்கேனே, ஏன் என் கிரிப்டோ கரன்சிலிருந்து நான் திருப்பி டேக்ஸ் பே பண்ணணுன்ட்டு இவர் டேக்ஸ் எவேட் பண்ண ஆரம்பித்தார். இவருக்கு நான் இது திமிருன்னு சொல்கிறதா என்ன ஒரு கட்ஸ்ன்னு சொல்கிறதான்னு எனக்கு தெரியல.
2016 பிரசிடென்ஷியல் எலெக்ஷனுக்கே இவர் நின்னாரு. நமக்கே தெரியும் 2016 ட்ரம்ப் தான் ஜெயிச்சாரு. நம்ம தான் ஆஸ்கரை குட்ரா ட்ரம்ப்னு சொன்னோமே. பிரசிடென்ஷியல் எலெக்ஷன்ல நின்று தோத்த ஜான் கவர்மெண்ட் இன்னும் கோவமா இருக்காங்கன்னு பார்த்துட்டு அதை இன்னும் கோவப்படுத்துகிற மாதிரி ட்விட்டரில் நிறைய ட்வீட் போடுறாரு. நான் இது வரைக்கும் டாக்ஸி பே பண்ணதில்லை, கவர்மெண்ட் ரொம்ப மோசம், கெட்ட வார்த்தை திட்டி போடுறது என்ன, செம்ம கோவப்படுத்துறாரு. இது போக இவர் ஒரு யூடியூப் சேனலும் ஆரம்பித்தார். அந்த யூடியூப் சேனலில் இவர் மேலே இருந்த அலிகேஷன்ஸ் எல்லாமே இவர் வீடியோவாக போடுறாரு. எப்படி ஒரு ஸ்பூஃப் மூவி மாதிரி போடுறாரு. போட்டுட்டு இவர் ஸ்பெயினுக்கு போகும்போது ஸ்பெயினில் இவரை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஏன்னா டாக்ஸ் எவேஷனுக்காக. ஸோ யூஎஸ்க்கும் ஸ்பெயினுக்கும் எக்ஸ்ட்ரடிஷன் ட்ரீட்டி இருக்கிறதுனால பிரிசனர்ஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியும். அப்படி பிரிசனர்ஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ண கேட்டு யூஎஸ் கவர்மெண்ட் கேட்டபோது ஸ்பெயினும் ஒத்துழைக்கிற மாதிரி இருந்துச்சு. நம்ம ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி முன்னாடி ஆக்டிங்கை போட்டோம், அது குவாட்டமாலா, இது ஸ்பெயின், இங்கே வேலைக்கு நடக்காதுன்னு தெரிஞ்சு இவர் ஒரு தப்பான முடிவு எடுத்துடுறாரு. இங்கே தான் கதையில் ரொம்ப டார்க்கான உண்மை இருக்குது. நீ என்னதான் பண்ணாலும் கவர்மெண்ட் எதிர்த்து உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஜான் செல்லையே சூசைட் பண்ணிக்கிறாரு. இந்த நியூஸ் அமெரிக்காவில் இருக்க எல்லாத்துக்கும் தெரிய வருது. இது சைபர் செக்யூரிட்டி குருவோட ட்ராஜிக் எண்ட் இல்லை, இதுக்கு பின்னாடி ஏதாவது கான்ஸ்பிரசி இருக்கா, இல்லை இவர் யாரும் கொண்டுட்டாங்களா? ஜானுக்கு நெருக்கமான பல பேர் ஜான் சாகவே இல்லை, ஜான் உயிரோடு தான் இருக்காரு, அவர் டெத்தை அவரே ஃபேக் பண்ணிட்டு சட்டத்துக்கிட்ட இருந்து மறைஞ்சு ஒழிஞ்சு இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வாரம் இதே மாதிரி ஒரு சூப்பர் வீடியோவோட உங்களை வந்து சந்திப்போம். தேங்க்யூ.